இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கார் குவாலிட்டி உங்க பேஜுக்கு வரணுமா? அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வண்டி கண்டிஷன்ல இருக்கிற கார்லாம் உங்க பேஜுக்கு வரும். இப்போ இந்த காரோட டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம விஷ்ணு காசில் வந்துக்கிற கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி கண்டிஷனில் ஃபேன்சி நம்பரில் 1116 வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் பெட்ரோல் கார் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு, ப்ரொஜெக்டர் லேம்பு, டே லைட்டு, மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் காராக வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக பாடி பார்த்தீங்கன்னா புது வண்டியாகவே இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்குது. எல்லாமே கம்பெனி ரெக்கார்டு தான். வண்டி யார் வேணால் எங்கே வேணால் யார்கிட்ட வேணால் செக் பண்ணுங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். வண்டி எந்த ஒரு ரிப்பேர் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ண போதுங்கிற கண்டிஷனில் வண்டி சூப்பராக இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா எல்லா டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு. வண்டி நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஒரு குறையுமே இருக்காது. இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பவர் உண்டோ, ஏர் பேக்கெல்லாம் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிடி கியர் பாக்ஸ் வந்துடும். டாப் அண்ட் வேரியனால எல்லாமே வந்துடும். சன்ரூஃப்லேருந்து எல்லாமே இருக்குது. ரியர் ஏசி வெண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீடு கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கார். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 கேரண்டி மைலேஜாக வரும். 19 வரை கொண்டு வரலாம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. பாடி பொறுத்தளவுக்கு இன்ஜின் ஆகட்டும், அவுட்டர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 7,12,000 ரூபாய் கிடைக்கும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். நம்ம விஷ்ணு கார்ஸில் எப்போவுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மித்தவங்களோட 1,00,000 ரூபா 50,000 ரூபா எங்கிட்ட கண்டிப்பாக குறைவாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்தால் வாங்கினா போதும்.